ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது பகவான், அதே போல் 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 9ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். அதாவது ஜூன் மாதத்தில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நற்பலன்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். இந்த ஜூன் 15ஆம் தேதி வரையும் பாருங்கள், அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். கூடவே குரு பகவான் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும். சென்றிடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பொது சேவை, பொது காரியம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அகலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு. இன்னும் சொல்ல போனால், கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் தாங்க மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர். முதல் தர யோகாதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 13ஆம் தேதி வரையும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய நன்மை. அப்போ இந்த தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 9க்கும் 10க்கும் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருப்பது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். பாக்கியாதிபதி தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், தனயோகத்தை கொடுக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் தனஸ்தானங்கள். அப்போ இந்த மாதம் 9ஆம் இடம் வலுவாக இருக்குது முற்பகுதியில். அப்போ நிறைய பணப்புழக்கங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிகாரம், அந்தஸ்து தேடி வருங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மிகச்சிறந்த நன்மை. மேலும் ஜூன் 9 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 13 தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். அப்போ இந்த தர்ம கர்மாதிபதிகள் அப்படியே மாறி 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார்கள். அப்போ இந்த 9 குடைவனும் 10 குடைவனும் பாருங்கள், இந்த மாதம் முழுவதும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை. அப்போ ஜூன் 9 தேதிக்கு பிறகு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது புது வேலை கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு வேலை தேடி காத்துக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜூன் 9 தேதிக்கு பிறகு. அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த 10ஆம் அதிபதி பலம் பெறுவதும் சிறப்பு. அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார், எதையும் வெல்ல முடியும். அதே போல் சுக்கிரன் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லை. ஏன்னா சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவறமாட்டார். அப்போ சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு தடைகள் விலகும். இன்னும் சொல்ல போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வெளிநாடு விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்துகிட்டு இருக்கு.
ஆனால் இந்த மாதம் வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதம் பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார். அதே போல் தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தகப்பனார் சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிற வரையும் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 13 தேதிக்கு பிறகு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போனாலும் பாருங்கள் உங்களுக்கு கெடுபலங்கள் இருக்காது. அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல மாத ஆரம்பத்தில் இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி வரையும் சூரியன் 9ஆம் இடத்துல குருவோடு இருக்கிறார். குருவோடு இருக்கும்போது சூரியனுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு. அப்போ தகப்பனாருக்கு பாருங்கள் நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும். தகப்பனாருக்கு நல்ல பொருள் வரவை கொடுக்கும். விரையாதிபதி 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுருங்க ஜூன் 15ஆம் தேதி வரையும். அதே போல் கன்னிராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் ஜூன் 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் 15 தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல ஒரு பலமாக அமர இருக்கிறார். ஏன்னா சூரியனுக்கு 10ஆம் இடம் சிறப்பான இடம். அப்போ ஜூன் 15 தேதிக்கு பிறகு மனசில் ஒரு புது தெம்புங்கிறது இருக்கும். ஜூன் 15 தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல அமர்வது கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் ஒரு புது தைரியத்தை கொடுக்கும். தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். தொழிலில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். தொழில் மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். சூரியனுக்கு 10ஆம் இடம் சிறப்புங்கிறதுனால. அப்போ இந்த மாதம் பாருங்கள் சூரியனும் ஜூன் 15 தேதிக்கு பிறகு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இதுவும் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அற்புதமான பலன்கள் குரு பகவானால் கிடைக்கும். குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஓடினவனுக்கு 9ல் குருவான். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி இருக்கிறது. குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளுக்கும் பாருங்கள் ஒரு விடை கொடுப்பார். அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வை கொடுப்பார். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாகிஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது அருமை. அப்போ குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புது வேலை, அதே போல் நல்ல ஒரு உயர் படிப்பு, இப்படி வெளிநாடு யோகம், இப்படி நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். இப்போ கேது பகவானை குரு பார்க்குறாரு. அதனால் கேதுவால் கெடுபலங்கள் இருக்காது. அப்போ கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் உங்கள் கூட இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது பகவான் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அது ராசிக்குள்ளே இருக்குது. உங்கள் கூட இருப்பவர்களாலே உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும். அப்போ யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் மற்றவங்கள்ட்ட பகிரக்கூடாது. கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும். அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அடிக்கடி உடல் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும் ராகு 7ஆம் இடத்துல இருப்பது. அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதத்தை தவிர்க்கணும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படின்னா 7ல் ராகு இருப்பது பயண தடங்களை கொடுக்கும், வெளிநாடு தடையை கொடுக்கும். அப்போ இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிற வரையும் நீங்கள் யார்கிட்ட பணம் கட்டினாலும் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வெளிநாடு செல்வதன் மூலம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனம். மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார். அதனால் வெளிநாடு சார்ந்த விஷயத்தெல்லாம் முன்னேற்றம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பலமாக இருக்கிறார். எதையும் வெல்ல முடியும். இந்த மாதம் முற்பகுதி மிகச்சிறந்த பலன்களை அடைய முடியும் கன்னிராசிக்காரர்கள். அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த ஜூன் மாதம் 2, 3, 4 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஜூன் மாதம் 1, 2, 3, அதே போல் ஜூன் மாதம் 9, 10, 11, ஜூன் 14, 15, 16, ஜூன் 19, 20, 21,
ஜூன் 26, 27, 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.